ஓம் நமோ வெங்கடேசாய. திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் ஸ்ரீனிவாச பெருமாளை சேவிக்க போகும்போது மலையை சுற்றிலும் ஒரு 50-60 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய திருக்கோவில்களை நாம் தரிசிக்க வேண்டும். மிக அற்புதமான திருக்கோயில்கள். காலையில் 7 மணி முதல் இரவு 8 மணி வரை தொடர்ந்து திறந்திருக்கும். அரை மணி நேரம் நடுவில் இருக்கக்கூடிய இடைவெளிக்கு தவிர மற்ற நேரங்களில் சேவிக்க வசதியும் வாய்ப்புகளும் இருக்கிறது. மலையில் கோ சம்ரக்ஷணா என்று சொல்லக்கூடிய கோ பிரதட்சண சாலை, பசுவிற்காக ஒரு கோவில் கட்டப்பட்டிருக்கிறது. அந்த இடத்தில் கோ பூஜை செய்யப்படும். கோ சம்ரக்ஷணா ட்ரஸ்ட்டுக்கான ஒரு டொனேஷன் 1 லட்சம் ரூபாய் கொடுத்தால் வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ஃபேமிலிலேயோ ஒரு ஃப்ரெண்ட்ஸோ 5 பேர் சேர்ந்து ஒரு தரிசனமும் ஒரு நாள் அகாமடேஷனும் 6 லட்டு ஒரு வஸ்திர பிரசாதம் கிடைக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா கால் சென்டர்ஸோட நம்பர்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் போகும்போது அதை குறித்து வச்சுக்கணும். யாருக்கு எந்த பிரச்சனைனாலும் உடனடியாக சொன்னீங்கன்னா அடுத்ததுக்கான தீர்வு உங்களுக்கு ஆன்லைனில் கிடச்சிடும். இங்கே பக்கத்தில் நீங்கள் பார்க்க வேண்டிய கோயில் மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய இந்த கோ பிரதர்ஷன சாலையில் இருக்கக்கூடிய வேணுகோபால சுவாமி திருக்கோயில். அடிவாரத்துலேயே இருக்குது அந்த கோயில். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஸ்ரீனிவாச மங்காபுரம் 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி நின்று இருந்து கிடந்த 3 நிலையில் இந்த பெருமாள் இருப்பார். அதை நீங்கள் ஒரே கற்பகத்தில் சேவிக்கலாம். இங்கே கீழே ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ஹோட்டல் பீமாஸ்ன்னு இருக்குது. பீமாஸ் டீலக்ஸு, பீமாஸ்ன்றது ரொம்ப பழைய காலத்து ஹோட்டல். அது பக்கத்தில் நிறைய ப்ரைவேட் அக்காமடேஷன்ஸ் இருக்குது. ஒரு 1000 ரூபாயிலேருந்து 5000 ரூபாய் வரலும் ஒரு நாளைக்குன்னு அவங்கவுங்களோட வசதி வாய்ப்புக்கு ஏற்றபடி நீங்கள் இந்த இடத்துல அக்காமடேட் பண்ணிட்டீங்கன்னா பெருமாளோட சேவையை வாங்கின்னு அக்காமடேட் பண்ணும்போது ஒவ்வொரு கோவிலையும் நீங்கள் நின்று நிதானமாக விசேஷங்களை புரிஞ்சு சேவிக்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதனால் மலைக்கு போயிட்டு வராக சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு கீழே திருச்சானூர் தாயாரை தரிசனம் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய சூரியநாராயண பெருமாள், சுந்தரராஜ பெருமாள், நாராயணவனம் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி, அபினாட்சி அம்மன், காளஹஸ்தி, சுருட்டப்பள்ளி, நாகலாபுரம், நாராயணவனம், அதுபோல் இந்த பக்கத்தில் வராக சுவாமி கோயிலை இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. மலையில் இருக்கக்கூடிய வராகரை தரிசனம் பண்ணுறதுக்கான இடம் இது. அது முடிச்சுட்டு வரும்போது நீங்கள் கீழ்த்திருப்பதியில் புத்தூருக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய 2 கோவிலையும் சேவிக்கலாம். ஆக மொத்தத்தில் 10 கோவில்கள் சேவிக்கிற வாய்ப்பு